இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எல்லா வண்டிய ஏன் அறிவிக்கலாம். துபாயில சேக்கைக்கு கீழே பெட்ரோல் கிணறுக்கு பிளான் முறைகளை பார்த்திருந்தேன்னு வச்சுக்க, இன்னொரு கோடிசனா இருப்பேன். வர்றை படம் இது மணமகன் அறை, இது மணமகள் அறை, இது கத்தாத அண்ணன் கத்துறா. பயப்படாதடா, அடிக்க மாட்டேன். பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே சிறந்ததாகும். நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டான்னு அப்புறம் என்ன கோவப்படாது. எல்லாமே இருக்கின்ற முக்கிய நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அது அரசுடைய கவனத்திற்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற தலைவர்கள் உறுப்பினர்கள் கொண்டு வருவது மரபு. அதையும் தாங்கள் கவனிக்க வேண்டும் என்று அன்புறுத்தவை. அல்ல குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்க? நான் சொல்ல வந்தது 55 விதியின் கீழ் எழுத்துப்பூர்வமா நீ கொடுக்கப்பட்ட அறிவிப்புக்குத்தான் நான் பதில் சொல்லி விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா விளங்கும்டா. நீ இங்கதான் இருக்கியா நாரப்பயல? காரணத்திற்காகத்தான் எதிர்கட்சிகள் இதற்கான அனைத்து ஜனநாயக வழியிலும் சட்டமன்றத்திலும் என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் நடத்தலாம். ஆனா அதை நம்ம சால்வ் பண்ணக்கு அப்புறம் போய் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறதுதான் என்னோட கேள்வியாகவே இருக்கு. எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கு அப்புறம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது மட்டும்தான் என்னோட கேள்வியா இருக்கு. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியம். அதனாலதான் இங்க வந்து அரசியல் பூத்தப்படுது, இது அரசியல் ஆக்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை நான் வச்சுக்கிறேன். இல்ல சார், கிளியர் பண்ணிடலாம் சார். பிரச்சனை இருக்காதுல்ல? கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் சார். 6 ஆண்டுகள் ஆகிறது. 5 ஆண்டு வரலாற்று சாதனையாக எங்க ஆட்சி மே 7ஆம் தேதி பொறுப்பேற்ற பின்பு சாரி 2020 சாரி யுவரான நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய நான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு போட பேசும்போது அதை நாம படுத்துறது. நெல்லுக்கான ஊக்கத்தொகை சனரத்துக்கு 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாயும். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. கால விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம் கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சக்கரை நோயை தடுப்பதற்காக இந்த ரேஷன் அரிசி பயன்படுத்து என்று சொன்னால் நீ கஞ்சி வைத்து கொடுப்பதிலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டியா? எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சொல்லனா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சொல்லனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப என்ன தேர்றாங்க? இங்க இலவசம்ங்கிறது தகுதியா, இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. புரிஞ்சதா? இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். அதாவது மக்களுடைய உரிமை அது. பேசுகிற போது சொற்றொடர் முந்தை என்று சொன்னே பயந்து விடாதீர்கள் என்று சொன்னது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க மிசாவே பார்த்தவர்கள். இதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் எப்பயுமே பயப்பட மாட்டோம். என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு, உன்னை இருக்கு சொல்றக்கு. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? அண்ணன் நேரு கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு. அவர் அங்கேயே வந்து நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொன்ன பாக்குறாங்க நடக்காதா? ஆனா ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் வந்து ரேஷன் கடைல தான் அரிசி சாப்பிடுறாருன்னு ஒரு தகவல் இன்னைக்குதான் அது தெரியுது. பார்த்தாவே தெரியவனா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, வளர்ச்சி குழுமம் என்கிறார்கள். பெருநகர வளர்ச்சி குழுமத்தை கேட்டால் சென்னை மாநகராட்சி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எழுதினதை மட்டும் படிங்க. சொல்லிட்டுல போ. பதிவு எழுதியிருக்கேன். ஒரே ஒரு அரசு போப்பா. இது புதிதாக கண்டுபிடிக்கிற தமிழ்நாடு அரசு சன்னரகம்
உங்களை போல ஆட்சி பண்ண முடியாது. எங்கள் ஆட்சி மக்களாட்சி, மன்னராட்சி இல்ல மக்களாட்சி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த நிலம் என் கையில சிக்குச்சுன்னா கடைசி வரைக்கும் சிக்காது. நீ தான் சிக்கு. ஒருத்தர் தன்னை வந்து புத்திசாலின்னு நினைச்சுக்கிறது தவறு இல்ல. நீங்க புத்திசாலியாவே கூட இருக்கலாம். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? ஆனா மத்தவனை முட்டாள் நினைக்க கூடாதுல்ல, எல்லாரையும் முட்டாள் நினைக்க கூடாதுல்ல. அண்ணன் அப்படி நினைக்கிறாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்போ என் கரையில உட்காந்துட்டு பாக்குறாராம், வேகமா ஒரு குட்டி போட்ல எல்லாம் போறாங்களாம். என்னன்னு பார்த்தா ஆமாவோட கவுத்து போட்டு துணி போட்டு போறாங்களாம். என்னடா அது? என்னடா அது? அப்ப என்ன தலைவர் பொறுப்பு நீ ஏத்துக்கணும்? தலைவன் பொறுப்பா? ஏங்க சில இடத்துல தொண்டை பதவி தரதே பெரிய விஷயம். அவங்களோட தான் நீங்க எமோஷனலா கனெக்ட் ஆகணும். நீங்க எப்படி சேர்ந்தவனே தலைவன் பதவி தர்றீங்க? அடி வாங்க ஆள் வேணும்ல. அடி வாங்குறதுக்கா? கத்த கூடாது. சேர்ந்தாச்சுல்ல. ஒரு அமைச்சர் கேட்கிறா, சீமான்னா யாருன்னு கேட்கிறாரு. சீமான்னா யாரு? நான் யாரு? அதே வேண்டாம், நானும் கேட்கிறேன். யாரா நீ? எவ்வளவு திமிரு, எவ்வளவு கொழுப்பு. ஓட விட்டு அடிச்சிருக்கணும். காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. அவ்வளவு ஆத்திரம் வருது. என்ன அவ்வளவு நேரம் மண்டை மலை எடுத்து கொடுக்கலாம். அது பல்லகளெல்லாம் உடைச்சு போய் படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. நீங்க நம்ம ஊரை விட்டு வந்து 20 வருஷம் ஆச்சு. நம்ம செட்டுகள்லாம் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. நீங்க மட்டும் பண்ணையில பண்ணக்காரனா இருங்க. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. அது திடீர்னு ஹேக் பண்ண உடனே நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ஐயோ ஐயோ. கராத்தே பயிற்சி கொடுக்கும்போது இந்த நின்னுகிட்டு 100 பஞ்சடிமா, அப்ப அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்படிலாம் கத்துக்கிட்டு போய் ஒருத்தனை அடிக்கணுமான்னு ஒரு கோபம்லாம் தணிஞ்சிரும். இவ்வளவு கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து இந்த வேணை போய் அடிக்கிறதா அப்படின்னு அது மாதிரி வெறி ஆகிட்டு இருக்கு. ராத்திரி என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. இது என்ன கழுத்துல காலர் மாதிரி? டிஎம்கே பூக்கி நான். டிஎம்கே பூக்கி மேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அப்படி கூட நினைக்கல. இந்த பங்களால வளர்த்த நாய்க்குட்டி ரோட்ல தொலைஞ்சு போச்சுன்னா கழுத்துல காலரோட துண்டிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்ல கடந்த 2 வருஷம் 2.5 வருஷமா அவரை திட்டாத திட்டில்ல. ஒரு சீட்டு வாங்குவாரா, 2 சீட்டு வாங்குவாரா, 5%, 3%, 7%. இந்த மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. ஒன்னை சேர்த்தான். வாடகை வாயெல்லாம் இருக்குது. அந்த வாய் என்ன பேசணுமோ அவ்வளவும் பேசும். என்ன முறைக்கிற? எதுக்கு திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க அடிக்குது ஆல்சிக்கிறீங்க. வா 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 வா. மாமா சொன்னார்ல, என்னுடைய மாமா சொன்னார்ல, அது உண்மை. எல்லா போரும் ஓவர் டைம் போர். பேர் சொல்லி சொல்லுங்க. நீதானே மாமா? நான் மாமா இல்லடா. மாமான்னு சொன்னீங்கன்னா அவர் யார்? அந்த அவை குறிப்புல இருந்து அந்த சொல்ல நீக்கிடுங்க. சரி, ஐயா மாமாவை நீக்கிறீங்களா? ஐயா மாமாவை நீக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு இருக்கு உனக்கு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. கையில போமா. காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. மாமாவை நீக்க சொல்ல, அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். நீ பொத்திட்டு உட்கார். ஏங்க என் மாமனுங்க, என் மாமா மாமா தான். ஏங்க என் மாமனுங்க, என் மாமா மாமா தான். ஆயை மூடும் மண்டூகமே. சோறு போட்டு ரசம் ஊத்தவா? வேணாம். இப்ப தோசை, இட்லி, பூரி, அது கிழங்கு எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொன்னாதான் எடுத்து சாப்பிட முடியும். அப்படித்தான் சாப்பிடணும். குச்சமே இல்ல. சாப்பிடுறதுக்கு எது கணக்கு? சாப்பிடு. யாருடைய மனது புண்பட்டிருக்குமே ஆனாலும் என்னுடைய குளமார்ந்த வருத்தத்தையும் இது அது இல்ல. ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படின்னுச்சான். எனது 76வது பிறந்த நாளை முன்னிட்டு 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு சட்டை எல்லாம்